ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஓப்பனிங் நான் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஆஃப்டர் தட் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பச்சாரம் இருந்தது, சர்வ் பாராட்டு மாறிடுச்சு. ஸோ நிஃப்டி 50 பார்க்கும்போது 360 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது, 1.5% காலி, 23,909 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 450 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 51,846 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 79,026 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது, 1,200 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ ஓவராலாட்டு இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பனிங் நல்லா இருந்தது, ஃபினிஷிங் உள்ள போட்டு பொழந்துட்டாங்க. நெக்ஸ்ட் செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க் மட்டும் தான் இப்போ பார்க்கும்போது மார்க்கெட் 2:30க்கு அப்புறம் பார்க்கும்போது பிஎஸ்யூ பேங்க் மட்டும் பாசிட்டிவ்ல இருக்குது. அதர் செக்டார் எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்குது. இதில் டெக்னாலஜி செக்டாரில் தான் பயங்கரமாக அடி விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அந்த அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நேற்றும் கொடுத்துருது மார்க்கெட்டில். ஸோ இன்னைக்கு செகண்ட் செஷன்லையும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்கு. அதில் குறிப்பாக அதானி டோட்டல் கேஸ் தான் வெல் பெர்ஃபார்மன்ஸு. நேற்றும் 19% அப்பு, இன்னைக்கு 15% அப்பு. அதானி கிரீன் 10% ஏறி இருக்காங்க, அதானி பவர் 7% ஏற்றிருக்காங்க. அதானி என்டர்பிரைசஸ் அந்த செக்மெண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% ஏற்றிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு எல்லா அதானி ஸ்டாக்ஸுமே வெல் பெர்ஃபார்மிங். செகண்ட் ஸ்ட்ரைட் செஷன் ஆடு, பட் ஸ்டில் தேர் இஸ் அ ரிஸ்க். ஸோ பி கேர்ஃபுல் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அதானி ஸ்டாக்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் பார்க்கும்போது கொச்சின் ஷிப்யார்ட், IREDA இவங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இதில் கொச்சின் ஷிப்யார்ட் இந்த டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே அதுவும் அவங்களும் பார்த்தீங்கன்னா 3 மார்க்கெட் செஷனில் கண்டினியூஸ் 3 days ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ரீசன்ட் டேஸில் போட்டு பொழந்து கட்டின ஸ்டாக்ஸ். கரூர் வைசியா பேங்க் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் 3.5% ஏற்றிருக்காங்க. 238 ரூபா அந்த ரேஞ்சில் கரூர் வைசியா பேங்க் இருக்குது. ஸோ இன்னைக்கு அடி விழுந்ததுன்னு பார்க்கும்போது லார்ஜ் கேப்பில் டாடா கன்சியூமர், டிசிஎஸ், ஈச்சர் மோட்டார்ஸ் இதில் எல்லாமே அடி விழுந்துருக்குது. பட் ஸ்டில் இதெல்லாமே கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது. டாடா கம்யூனிகேஷன்லேயும் அடி விழுந்துருந்துச்சு, சிஜி பவர், இந்தியன் ஹோட்டல்ஸ் இதில் அடி விழுந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்மால் கேப் எடுத்து பார்த்தீங்கன்னா பிபிஎல் ஃபார்மா, SW சோலார், அப்பேரிங்ஸ், BLS இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாமே இன்னைக்கு அடி விழுந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அதை எடுத்து பார்க்கும்போது கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இது எல்லாமே ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அதர் ரிமைனிங் பேங்க்ஸ் குறிப்பாட்டு HDFC பேங்க் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட ஸ்டாக் பிரைஸ் 1,836 ரூபா அந்த ரேஞ்ச் இன்னைக்கு டச் பண்ணியிருக்கு. பட் இப்போ நான் பார்க்கும்போது நெகட்டிவ் ட்ரெண்ட்ல மாறி இருக்கு. HDFC பேங்கோட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி தான் ஒரு 50 ஹையை டச் பண்ணாங்க. மறுபடியும் இப்போ ஒரு ஃப்ரெஷ் ஹையை டச் பண்ணி மார்க்கெட் கேபிலேஷன் 14 லட்சம் கோடியை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க HDFC பேங்க். ஸோ அவங்களோட மார்க்கெட் கேபிலேஷன் 14 லட்சம் கோடியை ஃபர்ஸ்ட் டைம் ரீச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரெக்கார்ட் ஹை, அதை பீட் பண்ணி வந்திருக்கு. நெக்ஸ்ட் அதர் பேங்க்ஸ்னு பார்க்கும்போது இண்டஸ்இண்ட் பேங்க்ல இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 995ல இருக்கு. நெக்ஸ்ட் ஃபெடரல் பேங்க், ICICI பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இது எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்ல 1, 2 யூஸ் பண்ணிக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டியை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் இன்னைக்கு ஒரு ரெக்கார்ட் ஐயை டச் பண்ணிச்சு. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது அவங்களோட மார்க்கெட் கேபிலேஷன் 14 லட்சம் கோடியை டச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஓகே. ஸோ அதில் வந்து சில அனாலிஸ்ட் எல்லாமே சொல்றாங்க 47 அனாலிஸ்ட்ல 40 அனாலிஸ்ட் பை கால் கொடுக்குறாங்க, 7 வந்து ஹோல்ட் கால் கொடுக்குறாங்க. நோ ஒன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செல் கால் கொடுக்கல, யாருமே செல் கால் கொடுக்கல. எல்லா அனாலிஸ்டுமே பை கால், ஹோல்டு இதான் கொடுக்குறாங்க. ஸோ டார்கெட் ப்ரைஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது 2,550 ரூபா வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது HDFC பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. HDFC பேங்க்ல ஆல்ரெடி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணியிருந்தோம், பட் இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் நல்லதுங்கிறது என்னோட கருத்து HDFC பேங்க்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நெக் அண்ட் ஹெட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் ட்ரக்கை வந்து ட்ரோபியாலியமேப் அப்படிங்கிற இதில் நேமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த பிராண்ட் நேமில் அவங்க மார்க்கெட் பண்ணுறாங்கன்னா ஜைடோர்வி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேமில் இந்தியாவில் மார்க்கெட் பண்ணுறாங்க. ஸோ 2023 வந்து லைசன்ஸ் அண்ட் கமர்ஷியலைசேஷன் அக்ரிமெண்ட் வந்து ஷாங்காய் ஜுன்ஷி பயோசைன்சஸ் கோ லிமிடெட் அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோரிபாலிமேப் அப்படிங்கிற ட்ரக் அந்த நேமில் உள்ள இந்த ஹெட் கேன்சருக்குள்ள ட்ரீட்மெண்ட் ட்ரக்குக்கு வந்து அவங்க லைசன்ஸ் அக்ரிமெண்ட், கமர்ஷியலைசேஷன் அக்ரிமெண்ட் அதுக்கான பர்மிஷனை வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து எந்த நாட்டிலலாம் விற்கக்கூடிய அந்த ரைட்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கும்போது 21 கண்ட்ரீஸில் அந்த ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, பிரேசில், நெக்ஸ்ட் லேட்டின் அமெரிக்கா இப்படி டோட்டலாட்டு ஒரு 21 கண்ட்ரீஸில் இதை கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு அவங்க பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ பிராண்ட் நேம் ஜைடோர்வி அப்படிங்கிற நேமு, அந்த ட்ரக்கோட நேம் பார்க்கும்போது டோரிபாலிமேப் அப்படிங்கிற நேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸில் வந்து அப்டேட்டு. இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் நான் எடுத்து பார்க்கும்போது 1,190 ரூபாவில் இருக்குது, 1,188 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. பட் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸில். ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ்லங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஹியூண்டாய் மோட்டார்ஸ், கியா இந்த மாதிரிப்பட்ட கார் கம்பெனிஸ் உட்பட ஒரு 8 கார் மேக்கிங் கம்பெனிஸுக்கு பெனால்ட்டி போட இருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அது எதுக்குன்னு பார்க்கும்போது எமிஷன் லெவல் அதிகமாக இருக்குது இந்த கார் மேக்கிங்கை இவங்க பண்ணுற காஸ்ட்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ 7300 கோடி வரைக்கும் பெனால்ட்டி போட சான்சஸ் இருக்குது. இல்லை ஹியூண்டாய் மோட்டார்ஸ்க்கு 2800 கோடி, மஹேந்திராக்கு 1800 கோடி, கியா மோட்டார்ஸ்க்கு 1300 கோடி. ஸோ ஓவராலாட்டி ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியாவுக்கு போட்டிருக்க பெனால்ட்டி ஃபினான்ஷியல் 23 அவங்களோட டோட்டல் ப்ராஃபிட்டில் 60% ஆஃப் அவங்களோட ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூண்டாய்க்கு 2800 கோடி பெனால்ட்டி விழுது. இந்த ப்ராஃபிட் அவங்க ஃபினான்ஷியல் 23 பண்ண ப்ராஃபிட்டில் 60% ஆஃப் த ப்ராஃபிட் வந்து பெனால்ட்டியில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க கணக்கு பண்ணி பார்க்கும்போது. பட் இது வந்து மேபி அவங்க வந்து கோர்ட்டுக்கு ஏதாவது அப்பீல் பண்ணி வெளியே வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஹியூண்டாய் மோட்டார்ஸ், கியா மோட்டார்ஸில் வந்து அப்டேட்டு. இந்த நியூஸை வச்சு இன்னைக்கு ஷேர் ப்ரைஸில் ஏதாவது அடி விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹியூண்டாய் மோட்டார்ஸ் 1874 ரூபா வரைக்கும் போச்சு. அடுத்தது இப்போ ஒரு 1900 ரூபாவில் இருக்குது. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது ஹியூண்டாய் மோட்டார்ஸ். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 3% காலி இன்னைக்கு மட்டுமே. 2900 ரூபா, 2902 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. கடைசியில் இப்போ பார்க்கும்போது 2913 ரூபா அந்த ரேஞ்சில் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா நேற்று வந்து தெலுங்கானாவில் அவங்களோட அசட்ஸில் விற்றுருந்தாங்க. ஸோ அது மூலமாட்டம் அவங்களுக்கு ஒரு 120 கோடி கிட்ட பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி நாட்கோ ஃபார்மோட ஸ்டாக் ப்ரைஸ் எடுத்து பார்த்தேன். 1346 அந்த ரேஞ்சில் இருக்குது, 1346 இருக்குது. பட் பெரிய அளவில் அடி இல்லாமல் எஸ்கேப் ஆகிருக்கு நாட்கோ ஃபார்மா. ஆக்சுவலி இன்றைக்கி மேலே தான் போயிருக்கணும், ஏன்னா உங்களுக்கு 120 crores கிடைக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. நாட்கோ ஃபார்மா இறங்க ஆப்பர்ச்சுனிட்டி தான் யூஸ் பண்ணிக்கோங்க. டாக்டர் ரெடியும் நாட்கோ ஃபார்மாவும் ஃபார்மா செக்டரில் நமக்கு கிடச்சிருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி. ஆக்சுவலி என்டிபிசி இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2% நெகட்டிவ்ல தான் இருக்குது. 360 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு என்டிபிசி. பட் பவர் செக்டரில் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். என்டிபிசியில் நான் ஸ்லோவாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ரீசெண்டாக டிவிடெண்டும் கிடச்சி என்டிபிசியில். ஓவராலாட்டு இது வந்து என்டிபிசி இன்னைக்கு அடி வாங்கியிருக்காங்க. என்டிபிசி வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா 4 லட்சம் கோடி வந்து நாங்கள் நெக்ஸ்ட் 20 இயர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இந்த நியூக்ளியர் பவர் செக்மெண்ட்டில் மட்டும். ஸோ உங்களோட நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டி 20 GW நெக்ஸ்ட் 23 இயர்ஸில் ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லி என்டிபிசி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்டிபிசி கிரீன் எனர்ஜியோட ஸ்டாக் ப்ரைஸும் இன்னைக்கு 5% ஏற்றிருக்காங்க. ஸோ மேபி இதே ட்ரெண்ட் வந்து ஒரு 3 to 4 days வரைக்கும் கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது என்டிபிசி கிரீன் எனர்ஜியில். அது வந்து பெரிய அளவில் லிஸ்டிங்கேன்னு கொடுக்கல, அதனால ஹோல்ட் பண்ணுறது தான் பெட்டர் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். அது ஹோல்ட் பண்ணலாமா இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எகைன் டவுன் போகும்போது உள்ள என்ட்ரி கொடுக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். பட் என்டிபிசி கிரீன் எனர்ஜி மேலே போகிறதுக்கு 2 அக்ரிமெண்ட், ஒன்று மகாராஷ்டிரா கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சத்தீஸ்கர் நினைக்கிறேன், ஆமாம் அந்த சத்தீஸ்கர் கவர்மெண்ட் கூடயும் ஒரு ப்ராஜெக்ட் சம்மந்தமாட்ட அவங்க டீல் போட்டிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி என்டிபிசி கிரீன் எனர்ஜி இப்போ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோ வந்து போனஸ் இல்லை ப்ரோ ஸ்பிளிட் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாரு. நான் சரி நம்ம தான் தப்பாக பார்த்துட்டோமோ அப்படின்னு சொல்லி வந்து செக் பண்ணி பார்த்தா போனஸ் தான் கொடுக்குறாங்க 1:1 அந்த ரேஷியோவில். ஸோ அது கமெண்ட்ஸில் ஒருத்தர் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி விப்ரோ போனஸ் தான் கொடுக்குறாங்க. ஸ்பிளிட்டு போனஸ் எல்லாமே ஒன்று தான். அவங்க வந்து ஃபேஸ் வேல்யூ ஸ்பிளிட் பண்ணுவாங்க. இங்கே வந்து போனஸ்னால் 2 ஷேர் பிரியும், அவ்வளோதான். ரொம்ப ஒன்றும் பிரச்சனை பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஸோ அந்த விப்ரோக்கான போனஸுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா December 3 எல்லாருமே கவனமாக இருந்துக்குவாங்க. இன்றைக்கி விப்ரோ வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்றைக்கி 2% ஏற்றிருந்தாங்க. அதுக்கான ரீசன் வந்து 270 கோடி வேல்யூ உள்ள பேட் லோன்ஸை வந்து அவங்க விற்கிறாங்க. விச் மீன்ஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸை வந்து விற்கிறாங்க, அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு விற்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் 2% ஏற்றிருக்காங்க. ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் வந்து அப்டேட்டு. முருகப்பா குழுமத்தோட டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க வந்து ஒரு 67% ஆஃப் ஸ்டேக் வந்து கால்டெக் சிஸ்டம் அதில் வந்து 62 கோடிக்கு அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து முருகப்பா குழுமத்தோட டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க கொடுத்த அப்டேட்டு. சன்ஃபார்ம் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 76 கோடி பெனால்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது கஸ்டம்ஸில் அவங்க அந்த இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட்டில் வந்து சில மிஸ்கிளாசிஃபிகேஷன் இருந்ததுனால மும்பையில் உள்ள கஸ்டம் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 76 கோடி பெனால்ட்டி அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சன்ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. பிபிசியில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் ஜெட் ஃபியூல் ப்ரொடக்ஷனை வந்து 2027 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட எக்ஸிஸ்டிங் ரிஃபைனரியாக இருக்கிற கொச்சி ஆர் மும்பை இங்கே வந்து மேபி ஃபைனலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க 2027 இந்த க்ரீன் ஜெட் ஃபியூல் ப்ரொடக்ஷனை வந்து ஃபெசிலிட்டியை வந்து 2027 ஸ்டார்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் டு ஜெட் ஆர் எத்தனால் டு ஜெட் அப்படிங்கிற பேஸில் யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து பிபிசிஎல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக்கில் வந்து அப்டேட்டு. ஓலா எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் 5% ஏற்றிருக்காங்க. ரீசெண்டாக 40,000 ரூபா கிட்டத்தட்ட 39,000 ரூபாய்க்கு ஒரு வெஹிக்கிளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. கார்னேலியன் அசட் மேனேஜ்மெண்ட் இவங்க வந்து ஓலா எலக்ட்ரிக்கில் ஜஸ்ட் வீக்கில் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஐபிஓ சமயத்தில் வாங்கின ஷேரில் வந்து இப்போ எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 100% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸையும் ஸ்பைஸ் ஜெட்டையும் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஓலா எலக்ட்ரிக்கில் வந்து அப்டேட்டு. கேஇசி இன்டர்நேஷனல் இன்னைக்கு 7% ஏற்றிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரீசன் வந்து 1704 கோடி வேல்யூ உள்ள
டர்னிக்கி ஆர்டர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு, பவர் கிரிட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அன்றைக்கி இந்த கேஇசி இன்டர்நேஷனல் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. பிஎம்எல் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் இவங்க செக்யூர் பண்ணியிருக்காங்க சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் வந்து. ஸோ இது வந்து மேனுஃபேக்சர் சப்ளை டெஸ்டிங் அந்த செக்மெண்ட்டில் தான் இந்த ஆர்டர் வருது. 2501 கோடி வேல்யூல ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பிஎம்எல் லிமிடெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. என்பிசிசி இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு மேலே போயிருந்துச்சு. ஸோ இவங்க கண்டினியூஸ் ஆர்டர் வின் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. 916 கோடி ஒருத்தூள் ஆர்டர் வந்து ஒன்று நேற்று வின் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது ஹட்கோ கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. நொய்டா ப்ராஜெக்ட் அது வந்து 600 கோடி வேல்யூ இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்டில் வந்து மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் அவங்களோட தான் அந்த சம்மந்தமாட்டு இருப்பாங்க. ஸோ 600 கோடி வேல்யூ இந்த ப்ராஜெக்ட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்பிசிசி ஹட்கோ கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. இது வந்து என்பிசிசியில் வந்த ஓவரால் அப்டேட்ஸு. ஓஎன்ஜிசி கொடுத்த அப்டேட்டு, ஓஎன்ஜிசி டொமஸ்டிக் ஷிப்யார்ட்ஸ் இருக்கிற 2 டொமஸ்டிக் ஷிப்யார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது 2 ஆஃப் ஷோர் ரிக்ஸை வந்து ட்ரில் பண்ணுறதுக்கு வேண்டி தான். குறிப்பாட்டு $500 மில்லியன் வேல்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரில் பண்ணுறது ஜாக்கப் ட்ரில் ரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது மூலமாட்டு இந்த ஆஃப் ஷோர் கம்பெனிஸ் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ரிக்ஸை வந்து ட்ரில் பண்ணுற சம்மந்தமாட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசியில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிலேஷன் அடிப்படையில் உள்ள கம்பெனிஸ். ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸை பிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது டாடா கன்சல்டன்சி சர்வீஸ். இப்போ அதுக்கு அடுத்தபடியாட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த பிளேஸை பிடிக்கிறாங்க. ஸோ 14 லட்சம் கோடியோட. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் சொன்னேன். அவங்களோட மார்க்கெட் கேபிலேஷன் எபோவ் 17 lakh crore இருக்குது. 17.38 lakh crore இருக்குது. டாடா கன்சல்டன்சி சர்வீஸுக்கு 15.46 lakh crore இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ 3rd பிளேஸுக்கு வந்திருக்காங்க. மேபி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பீட் பண்ணி டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிலேஷன் அடிப்படையில் உள்ள கம்பெனிஸ் அப்டேட்ஸு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.